ராயநாட்டை எதுவும் சொல்லல? எதுங்கண்ணா? அதான் இந்த சேவை சண்டை நடக்கிறத பற்றி எதுவும் பேசல? இல்லைங்கண்ணா, நான் எதுவும் சொல்லிங்கண்ணா. சொல்ல வேணாம், முடிச்சுட்டு சொல்லிக்கலாம். சரிண்ணா. அண்ணா ஹாப்பி பொங்கல்ண்ணா. இந்த கையில் இருக்கட்டும். நான் சூர்யானா எங்கண்ணா? அவனுக்கு நீ பண்ணதெல்லாம் பத்தாதாக்கும், எங்கேயோ போய் தொலைகிறான். விடு. சரி விடு, டென்ஷன் ஆகாத. பால்சே, தண்ணிட்டு வந்துட்டேன், போதும்ல? இதுவே ஜாஸ்தி. 2 ரவுண்டு கூட தாண்டாது. எப்படி ஓட விட்றன்னு மட்டும் பாரு. இன்றைக்கி அவங்க சேவல் என்ன ஆக போதோ. எவ்வளோ நேரம் நான் இங்கே நிற்கிறது? ஆரம்பிக்க சொல்லுங்கள். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு சேவலும் பீயா போயிடுச்சு. தேவையில்லாமல் என்னென்ன பண்ண போகிறாங்க? அவனுக்கு என்னமோ பண்ணிட்டு போட்டோம். கொடுக்குற கொடுப்பில் நீ சேவை சண்டையை பற்றி யோசிக்கவே கூடாது அவனுங்க. அது இருக்கட்டும்ண்ணா, அவனை நமக்கு கொடுத்துட்டான்னு என்னென்ன பண்ணுறது? நீ ஒன்று பண்ணு, அவனை கூட போய் அங்கே நெல். ஏங்கண்ணா? பின்ன என்னடா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எம்மண்டாய் போட்டு தின்னுட்டு இருக்கிற? இப்போ என்ன, அமைதியாக இருக்கணும். அமைதியாக தானே இருக்கிறேன், மூடிட்டு தானே இருக்கிறேன். முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். டேய், அக்ஷனோட சேவலிங்க இருக்குது, அவனைங்க தெரியலையாண்ணா? ஃபோன் அடித்து பார்த்தேன், எடுக்கல. ஹலோ காவ்யா, கிளம்பிட்டியா? என்ன சொல்கிற? வரேன்னு சொல்லியிருந்த? ஏன் அக்ஷன் ஏதாவது சொன்னானாக்கு? சரி, நீ வெயி, நான் கூப்பிட்றேன். டே அக்ஷன், ஏம்மா கத்திட்டு இருக்கிற? என்னதுமா? டே அந்த புள்ள வரமாட்டேன்னு சொல்லிடுச்சுடா. என்னடா பண்ணி வச்ச? ஓ, எந்த புள்ளம்மா? அதான்டா காவியா. தெரியாத மாதிரி நடிக்காத. நான் ஏம்மா நடிக்க போகிறேன்? அவங்க யாரும்மா எனக்கு? நான் இதுக்குமா அதெல்லாம் சொல்ல போகிறேன். சரி, மட்டும் பேசிகிட்டே இருப்ப. டைம் ஆச்சு. எனக்கு அருணி வேறு கூப்பிடுச்சு. அவன் ஃப்ரெண்ட் யாரோ வந்திருக்காங்களாம்மா. நான் போய் பிக்கப் பண்ணிட்டு அப்படியே ஊருக்கு போகிறேன். நீ பார்த்து வாங்கடி என் செல்ல குட்டி. தா வந்துட்டான். தோ சன் வந்துட்டான். இந்தா ஆடி அசைஞ்சு வரான் பாரு. இதே பொழப்பு. அவன் என்ன தான் லேட்டாக வந்தாலும் நறுக்குன்னு ஒரு காரணம் வச்சுருப்பான். என்னங்கண்ணா, ஏதோ சொன்ன மாதிரி இருக்குதுங்க. வாடா. நான் வரேங்கண்ணா, வந்துட்டேங்கண்ணா. அது கொஞ்சம் லேட் ஆகி போச்சுங்க. ஏன்டா லேட்டு? அது அருணியோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தாருங்கன்னா அதை விட்டு போட்டு வரக்கு லேட் ஆயிடுச்சுங்க. அதான் வந்துட்டான்ல, ஆரம்பிப்போமா? என்ன பஸ்ஸே சேவல் எடுத்துட்டுமா? வா போகலாம். என்னடா வெறுங்கையில் வந்திருக்கானுங்க, சேவலை காணோம். மேட்சுக்கு தான் வந்தானுங்களா இல்லை? வெள்ளை கூட எடுத்து வந்திருப்பாங்க போலண்ணா. சத்தமாக சொல்லாதீங்கடா, வேட்டி கழட்டி வெள்ளைக்கொடி காட்டிக்கிற போகிறானுங்க. நம்ம இங்கே சமாதானமுன்னு பேச வரல. வெறுங்கை வீசிட்டு வந்திருக்கிறானுங்க பாரு. அண்ணே,
சீக்கிரம் சேவல் எடுத்துகிட்டு வந்து ஆரம்பிக்கலாம், இல்லைனா வீட்டில் போய் பொங்கல் சாப்பிட சொல்லுங்கள். சேவல் இருக்குதா இல்லையா? சச்சின் சேவல் ரெடி. புடினா சேவல் சண்டை நாளே நீதானா இறக்கு. அக்ஷனு, நம்ம வீட்டுக்கு ராசியான புள்ளையே நீ தான், நீ இறக்கு. இந்த மயிரை தான் ட்ரெயின் பண்ணி வச்சிங்களாடா. இவங்கிட்டலாம் தோக்கோன்னு என் தலையெழுத்து மான மரியாதையில் கெடுத்து விட்டீங்கடா. விட்ரா பார்த்துக்க. ஏய், மாலை போட்டிருக்கேன்னு பார்க்குறேன். வாங்கடா போகலாம். நம்ம என்னடா பண்ணுவோம், அவர் சேவல் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல. சரி வாங்க போகலாம். இந்த ஆள் மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசிட்டு போகிறான். சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்க? அவன் முன்னாடி போகிறதுக்கு அவன் கிடக்குறான். டேய் வாங்கடா. இல்லை வேணாண்ணா. டேய் என்னடா, வாங்கடா மீட்டு பொங்கலுக்கு போவோம். அட வாங்கடா போகலாம். சரி வரோண்ணா. பாலா மாமா, பேசலாமா? இல்லை வேணாம். ஏய், நீ அக்ஷன் மாமாக்கே பயப்பில்ல, பாலா மாமா தானே, பேசலாம். என்ன பாலா மாமா, என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க? உள்ள வரல?
அஸ்வினா வரஞ்சி, அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ, நான் வேணா அஸ்வினா வர வரைக்கும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கவா? நீ இப்படிலாம் கேட்க மாட்டியே. இல்லை மாமா, அவர் வர வரைக்கும் தனியாக இருப்பீங்கல்ல, அதான் கேட்டேன். நான் கோவமாக இருக்கேன்னு டெஸ்ட் பண்ணுறியா? சேச்சே, உங்கள் நல்ல மனசுக்கு உங்களுக்கு எப்படி மாமா கோவம் வரும்? நீங்கள் ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? எனக்கு உங்களை பற்றி தெரியாதா? நீங்கள் அப்படியே உங்கள் அம்மா மாதிரி. அப்போது நான் கோவமால நீ கண்டுபிடிச்சிட்ட. எப்படி கண்டுபிடிச்சிங்க? இல்லைனா இப்படிலாம் வந்து என்கிட்ட பேசுவியா நீ? அக்ஷன் மாமா சொல்லுச்சு. அதானே பார்த்தேன். நீ போ, நான் வரேன். சீக்கிரம் வாங்க மாமா. ஒரு நிமிஷம். அன்றைக்கி ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, நீங்கள் கரெக்டாக தான் பேசுனீங்க. சரி விடுங்க, அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிட்டு. சீக்கிரம் வாங்க மாமா, போகலாம் அங்கே. ம். ஏன்டா அக்ஷனே, ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் யாரையும் காணும், நம்ம தான் இருக்கோம். வருவாங்கடா. ஆமாம், ஹரணி எங்க? வரேன்னு சொன்னாடா. ஆமாம், இந்த வாட்டி நிதிஷ் வரலையா? அவன் எங்கே வரப்போகிறான் மாப்பிள்ள? அதெல்லாம் ஊரில் தான் இருப்பான். நான் நேற்றே ஃபோன் அடித்தேன், அம்மா திட்டுது அப்பா திட்டுது சொல்லிட்டு இருக்கான். ஏய் சும்மாறா, அம்மா திட்டுது அப்பா திட்டுதுன்னு தானே சொல்கிறான். இல்லை மாமா, போன வாரம் தான் வந்துட்டு போச்சு. திரும்பவும் கூப்பிட்டா ஏதாவது வீட்டில் சொல்லுவாங்க, அதான் வரல. சரி, அருணி வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நான் போய் என்னை பார்த்து கூப்பிட்டு வந்துடுறேன். ஆமாம், சங்கரி எங்கே? 2 நாளாக பார்க்குற ஆளே காணோம். உங்களுக்கு தெரியாதா? அவளை 2 நாள் முன்னாடி அப்போ கொண்டு போய் ஊர்லூட் போட்டு வந்துருச்சு. அது பாலா மாமா கூட போய் எனக்கு பரிச்சு எழுதிட்டு வந்தால, அது கிளியர் பண்ணிட்டா. அதனால பொங்கலுக்கு அடுத்து எக்ஸாம் வருது மாமா, அது எழுதுறதுக்கு வேண்டி போயிருக்கு. சரி, நல்லபடியாக எழுதிட்டு வந்தால் சரி தான். ஆனால் என்ன, பொங்கல் முடிச்சு போட்டு போயிருக்கலாம். ஏன்டா இல்லை மாமா, பொங்கலப்போ பஸ் எல்லாம் கூட்டமாக இருக்கும்ல, அதான் முன்னாடியே போய்க்கலான்னு போயிட்டா. விட அக்ஷனே, நம்ம குடும்பத்தை ஒருத்தவங்க மேல் படிப்பு படித்தா நமக்கு பெருமை தானே. சரிதான். சரி, டைம் ஆச்சு, நான் அப்படியே போய் சச்சினை பிடிச்சிட்டு வந்துடுறேன். நீயும் போயிட்டு வந்துடு. நீ இங்கே இரு, நம்ம யாரையும் பிடிச்சி வந்துடுறேன், பார்த்து போ. ஏய், மற்றவங்களும் எங்கே தனியாக வந்துக்கிட்டு இருக்கிற? எல்லாம் ஒருத்தவங்க கூட போயிட்டாங்கப்பா. சங்கரி இருந்திருந்தா எங்க கூட வந்திருப்பா. என்ன பண்ணுறதுக்கு? சொன்னால் கேட்குறீங்களா நீங்கள்? சரி வா போகலாம். சொல்லு பேச்சு கேட்கணும். படிக்க போகிறோம், அதுக்கு போனால் இப்படி தான். ஆமாங்கப்பா, நானும் சொன்னேன், அடுத்து நீ கேட்க இப்படி தான் மாட்டேங்க. இப்போ வெளியே போகிறான்ட்டு நாளை போக மாட்டேங்கப்பா, இங்கே தான் இருப்பேன். ஏய், என்ன பேசாமே வர? பேசலாம் முடியாது. ஏன்? யோசிங்க. யோசிங்களா? அருணி, நானே சொல்லலாம் தான் இருந்தேன். சரி, இப்போ சொல்கிறேன். அதானே போன வருஷம்லாம் பார்த்தோன்னே சொன்னீங்க. இந்த வருஷம் இவ்வளோ நேரம் கூட இருக்க, ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஹரிணி, தாவணி உனக்கு செம்மையா இருக்கு. ஏ ஹரிணி, தாவணியில செம்ம அழகா இருக்க. இவ்வளோ நேரம் போயா ஹரிணி. ஹரிணி, ஏ பாய்ஸ், ரோட்டு மேல நடக்கிற பல ஃபிகரை நானும் பார்த்துங்கிற என்னோட ஸ்வீட் லட்டு பக்கம் பண்ணுது. ஓரக்கண்ணு பார்வையால மனசுல தான் தடியிடட்டும் வேணும் போடு ஹார்ட் பீட் டவுன் ஆகுது. கண்ணை கட்டி அவ சிரிக்கிறா, பக்கம் போன அவ முறைக்கிறா. வாட்ஸ்ஆப்ல அவ டிபிய எனக்கு மட்டும் மறைக்கிறா. ஸ்னாப்பு சாட்டு ஃபில்டர் போட்டு என்ன கட்டி இழுக்கிற, அதை இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு என் மனசை உடைக்கிற. சாதா கண்ணாடி போட்டு போனா நீயும் ஜோக்கரு, அவ மனசை பார்த்து புட்ட நான் தான் மினி ஹேக்கரு.
டியூவல் சிம் போன் இருந்தும் சிங்கிள் ஆனேனே என் காதலிக்கு கால் பண்ணி மிங்கிள் ஆவேனே டியூவல் சிம் போன் இருந்தும் சிங்கிள் ஆனேனே என் காதலிக்கு கால் பண்ணி மிங்கிள் ஆவேனே உன்னையே புடிச்சுக்குது என்னோட தான் வந்து சொல்ல கண்ணா மூச்சி ஆட்டத்துக்கு இன்னைக்கு முடிச்சு போட்டு என்னோட தேடலுக்கு கடிவாளம் கட்டி போட என்னோட ஜோடி சேர வாடா நீயும் தங்கத்தே மேல நடக்கிற பல பிகரை நானும் பாத்துக்கிறேன் என்னோட ஸ்வீட்ல பங்கம் பண்ணுது ஓரக்கண்ணு பார்வையால மனசுல தான் தட்டிக்கிட்டோம் மேல போடு ஹார்ட் பீட் டவுன் ஆகுதே என்னமோ பண்ணி புட்ட ட்ரெஸ்ஸிங்க தான் மாத்துறேன் முன்ன போல நானும் இல்ல கோவில் குளம் சுத்துறேன் என்னமோ பண்ணி புட்ட ட்ரெஸ்ஸிங்க தான் மாத்துறேன் முன்ன போல நானும் இல்ல கோவில் குளம் சுத்துறேன் அவளுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு வெட்டு கண்ணை காட்டி நானும் சிரிக்கிறேன் பக்கம் போன நானும் மறைக்கிறேன் வாட்ஸ்அப்பில் என் டிப்பையும் உனக்கு மட்டும் மறைக்கிறேன் ஸ்னாப்பில் சாட்டு ஃபில்டர் போட்டு ஒன்றை கட்டி இழுக்கிறேன் அதை இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு உன் மனசை உடைக்கிறேன் சாதா கண்ணாடி போட்டு போன நீயும் ஜோக்குறேன் என் மனசை பார்த்து போட்ட நீதான் மினி ஹேக்கரு ரோட்டு மேல நடக்கிற பல பிகரை நானும் பாத்துங்கிறேன் என்னோட ஸ்வீட் லட்டு பங்கம் பண்ணுதே ஓரக்கண்ணு பார்வையால மனசுல தான் தடியிடத்தோம் மேல போடு ஹார்ட் பீட் டவுன் ஆகுதே ரோட்டு மேல நடக்கிற பல பிகரை நானும் பாத்துங்கிறேன் என்னோட ஸ்வீட் லட்டு பங்கம் பண்ணுதே ரோட்டு மேல நடக்கிற பல பிகரை நானும் பாத்துங்கிறேன் என்னோட ஸ்வீட் லட்டு பங்கம் பண்ணுதே ஓரக்கண்ணு பார்வையால மனசுல தான் தடியிடத்தோம் மேல போடு ஹார்ட் பீட் டவுன் ஆகுதே